நடக்கிற சூழ்நிலையை வச்சு உங்களை எடை போடாதீங்க. இருக்கிற பிரச்சனையை வச்சு உங்களுடைய முழுமையாக அதை நம்பிடாதீங்க. அதெல்லாம் நீங்கள், அதல்ல உங்கள் முழுமை, அதல்ல உங்கள் பரிபூரணம். யார் உங்களோட இருக்கிறாங்க இல்லைன்றதை வச்சு உங்களுடைய அசல் மரியாதை எடை போட்டாதீங்க. உங்களுடைய அசல் மரியாதை வேற, உங்கள் அசல் வேல்யூ வேற, அசல் உங்களை பற்றிய தரிசனம் வேற. இருக்கிற நிலைமையை வச்சு எடை போடாதீங்க. இன்னைக்கு இல்லாமல் இருக்கும், நாளைக்கு வரும். இன்னைக்கு உங்க கையில் இல்லாமல் இருக்கும், நாளைக்கு பில்டிங் உங்களுடையதான் மாறும். இன்னைக்கு இல்லாமல் இருக்கும், நாளைக்கு நீங்க போகும்போது கோடிக்கணக்கான பணங்கள் உங்ககிட்ட வரும், மனுஷர்கள் உங்ககிட்ட வருவாங்க. கர்த்தர் உங்களை கனமுள்ள பாத்திரமா மாத்துவாரு. ஆட்டுக்கு பின்னால போய்கிட்டு இருந்தவனை ராஜாவா மாத்தி உட்கார வச்சாரு. மக்கள் எல்லாம் ஐயா சுவாமி சொல்லுங்கன்றான். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உங்க நம்பிக்கை கடவுள் மேல வையுங்கள். சில சிங்கங்கள் மேல வச்சிடாதீங்க, சில கரடி மேல வச்சிடாதீங்க. சிங்கத்தையும் கரடியும் பிடிச்சுக்கிட்டு அதுகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க, ஐயோ என் ஆட்டை விட்டுரு, என் ஆட்டை விட்டுருன்னு. சிங்கத்தை கிழித்து போடுங்கள், கரடியை கிழித்து போடுங்கள். அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அவைகளை நீங்கள் ஜெயிக்கிறதின் மூலமாக மட்டுமே நீங்கள் ராஜாவாக மாற முடியும். சில அபசகுணமான காரியங்களை விட்டு வெளியே வாங்க. சில பவுண்டரிஸ் விட்டு வெளியே வாங்க. சில எல்லை கோடுகளை விட்டு வெளியே வாங்க. சில நபர்கள் உங்களை டாமினேட் பண்ண பார்க்கறாங்களா, அதை இனம் கண்டுபிடிச்சு வெளியே வாங்க. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்க. கொஞ்சம் கூட உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துறாதீங்க, சுயமரியாதை விட்டு கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் கூட உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை எனக்காக பேசப்பட்டது நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக பேசினார் நம்புறீங்களா? உங்களை பார்க்குற விதமே மாறட்டும். கர்த்தர் எனக்காக இருக்கிறார். என் பட்சத்தில் யாருடைய மனசை நீங்க மாற்ற முடியாது, யாருடைய கையை முறுக்கி நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை நிறுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களை எப்படி கனப்படுத்துறாருன்னு பாருங்க, எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிற ஆளாக கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். இன்னைக்கு வேணா நீங்க 4 பேர்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை உதவி செய்கிற ஆளாக மாற்றிடுவார். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல உங்களுடைய முழுமை, இதெல்லாம் உங்களுடைய பரிபூர்ணம், இதெல்லாம் உங்களுடைய டெஸ்டினேஷன், இதெல்லாம் ரூட்டில் இருக்கு. பரவாயில்ல, நான் தாண்டி போவேன் சொல்லுங்க, நான் தாண்டி போவேன் சொல்லுங்க, இதெல்லாம் தாண்டி போவேன், இதெல்லாம் மேற்கொள்வேன், இதெல்லாம் ஜெயிச்சு வருவேன். ஆமாம், இதெல்லாம் மேலே வருவேன், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் மேலே வருவேன் சொல்லுங்க, நான் மேலே வருவேன், நான் மேலே வருவேன், நான் மேலே வருவேன், மேலே மேலே வருவேன். எல்லா கண்ணுகளுக்கு முன்பாக ஆச்சரியப்பட வைப்பார். கர்த்தர் ஆச்சரியமான மனுஷனாய் மாற்றுவார். அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவார். எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ இந்த நபரை விட்டுட்டோமே, இந்த நபரை இழந்துட்டோமே, இந்த நபரை ஹானர் பண்ணாமல் போயிட்டோமே, இந்த நபர் கூட இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு போவார். கைத்தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க.